தமிழகத்தில் மதுவுக்கு எதிரான மக்களின் போராட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் வரலாறு காணாத வறட்சியிலும் குடத்துடன் தண்ணீருக்காக காத்திருக்கும் வரிசையை மிஞ்சுகிறது டாஸ்மார்க்கில் மதுவிற்காய் வரிசையில் நிற்கும் கூட்டம். ஒருபுறம் அரசாங்கம் சிறுக சிறுக மதுக்கடைகளை மூடி வருவதாக தெரிவித்தாலும் மற்றொரு புறம் குடிக்கு அடிமையானவர்கள் கொத்து கொத்தாய் மடிந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் மதுவினால் வாழ்விழந்து போய் நிர்கதியாக நிற்கும் குடும்பங்களின் கண்ணீரை பதிவு செய்யும் தொகுப்பே இந்த சாமானியரின் குரல். உலக அளவில் மதுவினால் உயிரிழப்பவர்களின் பட்டியலில் இந்தியா அபாயகரமான இடத்தில் இருப்பதாக எச்சரிக்கிறது உலக சுகாதார நிறுவனம். இந்தியாவில் ஒவ்வொரு 96 நிமிடங்களுக்கும் ஒருவர் மதுவினால் உயிரிழக்கிறார் என்கிற புள்ளி விவரம் நம்மை அதிர்ச்சியடைய வைக்கிறது. மேலும் இந்த உயிரிழப்புகளில் தமிழகம் 3வது இடத்தில் இருக்கிறது என்ற தகவல் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை நமக்கு மேலும் உணர்த்துகிறது. வருவாய் இழப்பு ஏற்படும் என்று கூறி மதுக்கடைகளை மூட முடியாது என்று விடாப்புடியாக இருந்த அரசாங்கத்திற்கு சட்ட போராட்டங்களும் வீதி போராட்டங்களும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்தான் ஸ்டெல்லா. குடித்தால் குழந்தைகளை தன் கணவர் தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பதைக் கண்டு பயந்து தனது 2 பெண் பிள்ளைகளுடன் அண்ணன் வீட்டில் இருப்பதாக சொல்கிறார் பட்டினப்பாக்கத்தைச் சேர்ந்த இவர். வந்தாலும் அவர் அம்மாக்களை பண்ணுறது தான் பண்ணுவார். தூங்க விட மாட்டார். நைட்டில் சாப்பிட முடியாது நிம்மதியாக பசங்களை வச்சேன்னு. பசங்களாம் இப்போல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுங்களுக்கு பதில் சொல்ல முடியாது நம்மளால். அதுங்க கேள்வி கேட்குறாங்க, இந்தமாரி அப்பா தேவையாம்மா நம்மளுக்கு, வாமா போயிடலாம் மாமா வீட்டுக்கு. நான் இங்கே தான் இருக்கேன் 6 வருஷமாக. புருஷனோடு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு தெக்கத்தோடு தான் நான் வாழ்ந்துங்கிற பிள்ளைங்க வச்சு. சம்பாதிக்கிற பணத்தை குடிக்க தான் வைக்கிறாரு. இதுதான் ஒரு வாழ்க்கையே. பசங்களை குடிச்சிட்டா ஒரு மாதிரி மனம் மாறி பசங்களை ஒரு மாதிரியே பார்க்கறது. குழந்தைங்கள எப்படி வச்சுன்னு குழந்தைங்க கூட அவரோடு இருக்க முடியும்? வந்தேன்னு சாப்பாடு போட சொல்லுவார். குடிச்சிட்டு சாப்பாடு காசு கொடுத்தா தானே சாப்பாடு போட முடியும். சாப்பாடு இல்லைன்னா வீட்டில் ஒரு சண்டை, அப்படியே ஒரு அம்மாக்களை கலவரம். உடனே வெளியில் பசங்க எடுத்து நான் வெளில வரும். அவ்வளோ அம்மாக்களை பண்ணுவார் குடிச்சிட்டு. இருக்கிறதே இவ்வளோண்டு இடம்தான், அது உள்ள அவ்வளோ அம்மாக்களும் அவர் பண்ணுறது. ஒரு 2 நாள் நல்லா இருப்பார், ஒரு வாரம் நல்லா இருப்பார். திருப்பி எப்போ போல கையில் காசு வந்ததுன்னா குடிக்க போயிடுவார். பயங்கரமான குடி. இந்தமாரி குடியெல்லாம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஓவராக குடிச்சிட்டு தன்னை அறியாமல் இருக்கிறது. துணி கூட கீழே உழுந்து துணி கீழே உழுந்தது கூட தெரியாத இருக்காரு. அவ்வளோ ஒரு போதையில் வர பசங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாரு. பாரும்மா அசிங்கமாகுதுமா, என் பொண்ணு கேட்குற அசிங்கமாகுதுமா, நம்ம இவெல்லாம் ஒரு அப்பனா எனக்கு வேணாம்மா அப்படின்னு. ஒரு ஏகம் தான் மனசில். எல்லாருமே நல்லா இருக்காங்களே, நம்ம மட்டும் இப்படி இருக்கோம். நிறைய ஆதங்கம் இருக்குது, சொல்ல முடியாதுல்ல. லைஃப் அவ்வளோதான் நம்ம நினச்சி வாழ்கிறோம். நம்மளாம் திருத்தி வாழ வைக்கலாம் அவங்கள அப்படின்னா கூட முடிய மாட்டேங்குது. இந்த குடியால் சந்தோஷம் பாசம் எவ்வளவோ இருக்கும். லைஃப் லாங் இங்கே இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. அண்ணன் எவ்வளோ நாளைக்கு பார்த்துப்பாரு. அவங்க பசங்க வளர்ந்து ஆளாகணும். அப்புறம்
தான் கொண்ட காதலினால் குடும்பத்தை கூட தூக்கி எறிந்துவிட்டு திருமணம் செய்து கொண்டவர்தான் உமா. அந்த ஆளு கெட்ட கெட்ட வார்த்தை தான் பேசுகிறான் மேடம். நல்ல வார்த்தை வருவான்ட்டு அடிக்கிறது தான் எடுத்து ஒன்று அடிக்கிறாங்க. எனக்கு பிடிக்க மாட்டேன். பசங்க வளருதுங்க, குழந்தைங்கள போய் கடைக்கெல்லாம் அனுப்புறாரு. கேட்டாங்க நீ நான் கேட்குறது, என் பசங்க கெட்ட வார்த்தை பேசுவார். நீ நான் கேட்குறது, நான் என் பசங்களை வேலை வாங்குறேன், நீ தான். காலையில் நல்லா இருப்பாங்க, வேலைக்கு போகும்போது சாயங்காலம் பார்த்தா அப்படியே இப்படியே ஆடினா வருவாங்க. ஒன்று பாக்கெட்டில் வர எடுத்துன்னு வருவாங்க. ஓவராக அது சாப்பிட 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 அவருக்கே சோழ என்னன்னு அவருக்கே தெரியாது. பசங்க போட்டு அடிக்கிறது, பிடிச்சி பசங்களை தள்ளி விடுறது, எண்ணெய் போட்டு அடிக்கிறது, சாதம் தட்டில் போட்டு சாதத்தெல்லாம் அப்படி தட்டி விடுவார். வீட்டிற்கு வாடகை கூட கட்ட முடியாமல் அடிப்படை வசதிகள் இல்லாத வீட்டில் தன்னுடைய பெண்ணை அழைத்து வைத்துக் கொள்ள முடியவில்லை என்று ஏக்கத்துடன் சொல்கிறார் இந்த தாய். எங்கள் பாப்பா எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கள் அம்மா வச்சுங்கிறான். இங்கே தான் போய்ட்டு ரொம்ப லாங்கில், இங்கே தான் மந்தோலி தான், மந்தோலி அதுதான் இன்னும் கூட கஷ்டம். வரண்டு மேடம், பாப்பா வரது எனக்கு எதுவுமே பிடிக்கல. லெட்டியில் உள்ளே இருக்கேன், எனக்கு பிடிக்கல, நான் வரமாட்டேம்மா, வேறு வீடு பாரு, வேறு வீடு போக முடியாது மேடம், அட்வான்ஸில் கழிஞ்சிச்சு, வேறு வீடு போகணும், அட்வான்ஸ் வேணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம் எனக்கு. பாப்பா தான், இந்த பசங்க ஆம்பளை பிள்ளைங்க பற்றி பிரச்சனை இல்லை மட்டும், பாப்பா தான் எனக்கு ரொம்ப பேச்சார. பாப்பா என் கூட வருது. முதல் குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே ஷூ காலால் எட்டி உதைத்ததால் குழந்தை வயிற்றிலேயே இறந்து போய்விட்டது என்று தனது கதையால் நம்மை மூச்சடைக்க வைக்கிறார் இவர். டெலிவரி கூட பார்க்கல, மாசமா இருக்கிறது கூட அவ்வளோ அடி அடிப்பார். ஷூ போடுவார், ஷூ காலையில் எட்டி உதைப்பார் வயிற்றுல. ஏற்கனவே ஒரு பையன் வேறு இறந்துட்டான், அவன் வந்து பெரியவன். ஷூ காலையில் எட்டி வச்சு உள்ளே இதுவாகிட்டான் குழந்தை. அதுக்கு அடுத்தது தான் பாப்பாவுக்கு அடுத்தது தான் இவனுக்கு 2 பேர். ஏற்கனவே ஒரு பையன் இறந்துட்டான், சிசரிங் பண்ணி எடுத்து இறந்துட்டான். அவன் தான் பெரியவன் வீட்டுக்கு. என்ன பண்ணுறது மேடம், வந்துட்டு என்ன பண்ண, பசங்க பார்க்கணும்ல மேடம். பசங்களுக்கோசம் இருக்கணும், யார் பாப்பா, தாய்மாய் பாப்பாங்களா, விட்டுட்டு வேலை கூப்பிட்றாங்க மேடம். வீட்டோட வேலைக்கு குழந்தை விட்டு எப்படி மேடம் போக முடியும்? காதலித்து ஆசையாசையாய் திருமணம் செய்து கொண்ட கணவனை விபத்தில் பறிகொடுத்து விட்டார் சாந்தோமை சேர்ந்த ஷீபா. அவர் இந்த காலையில் இல்லை, நாளிலேருந்து குடிக்க மாட்டேன், வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னாங்க. ஆனால் காலையில் குடி. ஒயின் ஷாப் 3 கூட பிளாக்கில் வாங்கி விற்கிறாங்க. ஆனால் காலையில் எழுந்தா வேலைக்கு போகும்போது ஒரு கட்டிங் சாப்பிட்டா தான் எனக்கு வேலைக்கு போக முடியும், கை காலெலாம் உதிர ஆரம்பிக்குது. நானும் கேட்டு பார்த்து நான் விட்டுட்டேன். சரி நீ எப்போ தான் திருந்துறியோ திருந்து. அப்படி தானே இங்கே குடிக்க போய் காலையில் இங்கே ஒயின் ஷாப்பெல்லாம் இப்போ மூடிட்டாங்க, இல்லை எங்கேயோ அந்த மெரினா பீச் அண்டை எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லிட்டு போய்க்கிறாரு. அது குடிச்சிட்டு வர முதல் தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. சொல்ல முடியல அது எப்படி. உயிரோடு இருக்கும்போது சம்பாதிக்காவிட்டாலும் ஒரு மன பலத்திற்கு நின்ற கணவன் தற்போது இல்லையே என்று அழுகிறார் இவர். அவருக்கு சம்பாதிக்க முடியல, ஏதோ ஒரு கால் என்ன கூட வேலையை முடிச்சுட்டு வந்தால் 3 மணி ஆயிடுச்சுன்னா வந்து என்னை தேடுவார். வந்துட்டேன் என்னன்ட்டு அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவார். எப்படி இருந்துச்சு வேலைன்னு. இருமா நான் வேலைக்கு போகிறேன், நான் வேலைலாம் எல்லாருக்கிட்டே கேட்டுக்கிறேன், நீ இதுமாதிரி கஷ்டப்படுத்தாங்கல்ல. ஒரு ஆறுதல் கொடுக்கலனாலும்
மனசு ஆடுது. இப்போ அது இல்லை. சந்தேகம் கொண்ட கணவரின் கைகளில் இருந்து நூழிலையில் உயிர் பிழைத்த கதையை சொல்லி உரையச் செய்கிறார் ரோஜா. குடிச்சிட்டு வந்துட்டு சாப்பாடு அடுப்பில் வச்சு கேஸில் வச்சுட்டு அவர் வர்றதுக்கு முன்னே ஃபோன் பண்ணார். பஸ் ஸ்டாண்டில் ஒன்று இல்லைன்னாரு. நான் சொன்னேன் என்னால் வர முடியாதுப்பா, நீயே வந்துடும். இல்லை நீ வா, பஸ் ஸ்டாண்டில் ஒன்று இல்லைன்னாரு. கோட்டூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற சாப்பாடு அடுப்பில் இருக்குது. நான் சொன்னேன் சாப்பாடு அடுப்பில் இருக்குப்பா, நான் எப்படிப்பா வர முடியும்? இல்லை நீ வந்து நின்னா தான் நான் வருவேன். அது இந்த பக்கத்துலலாம் சண்டைலாம் போட்டுட்டு வீண் சண்டை வாங்கிட்டு வருவார். அதனால அவனுக்கு மேலே பயம் வந்துட்டு என்னை கூப்பிடுவான். சரின்னு நான் போய் நின்றுட்டு இருந்தேன். சாப்பாடு பான்னு பொங்கி அப்படியே கருகி போச்சு. நான் போய் நின்று 10 நிமிஷத்தில் வரவன் 1.5 hour கழிச்சு வரான். 1.5 hourல கேஸ் வடிஞ்சு பக்கத்து வீட்டிலேருந்து வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. நான் கேட்டேன், இந்த மாதிரி நீ வராமல் எதுக்கு என்ன வந்து நிற்க சொல்கிற? சாப்பாடு இப்போ பொங்கி இப்படி மாதிரி கரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் கேட்டது தப்பான். வண்டியில் எப்பயுமே வண்டி ரிப்பேர், வண்டி மெக்கானிக் ஷாப்பில் விட்டு அந்த பெட்ரோல் எடுத்து வந்து வச்சுருந்தேன். டிவி ஸ்டாண்டு கீழே வச்சுருந்தேன். அதை அப்படியே எடுத்து ஊற்றிட்டான். அவன் மேலே ஊற்றிக்கிட்டான், என் மேலே ஊற்றிட்டான். அவனுக்கு அவளை படலை, என் மேலே தான் ஊற்றிட்டான். என் மேலே ஊற்றுனதை இப்படி தட்டி விட்டம் பாரு, அவன் மூஞ்சில் பட்டு அடிச்சு. அவனுக்கு ஒன்றுமே ஆகலை, அவன் நல்லா தான் இருக்கிறான். சிகரெட் பிடிச்ச மட்டும் பிச்சு போட்டான். நல்ல வேலை இது மட்டும்தான், வேற எங்கேயும் இல்லை. கையில் மட்டும்தான் பட்டுச்சு அந்த துணி பட்டு. அதே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் நான். எல்லாமே அவன் தான். இது பெட்ரோல் ஊற்றினான். இது வந்து இந்த வருஷம் பிறந்தப்ப எல்லாருக்குமே தெரியும். ஃபுல்லாக வயிற்றுல குத்த வண்டி கத்தி இப்படி தடுத்துட்டேன். அவன் வந்ததே தெரியாது எனக்கு. இத்தனைக்கு அம்மாவும் பிள்ளையும் ஒன்றா வந்து குடிக்கிறாங்க. மேலே 4வது மாடியில் இருந்தால் நெஞ்சில் கத்தியில் குத்திட்டு போனாங்க. கத்தியில் குத்திட்டு 1 மாதம் ட்ரெஸ்ஸே போட முடியாமல் ராயப்பேட்டையில் இருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருந்தேன்னா போயிருக்கும் உள்ள. என்னை எந்த அளவுக்கு என்னை நெஞ்சில் கத்தியில் திரும்ப குத்தினா அந்த அளவுக்கு இந்த நெஞ்சை சுத்தமாக பார்க்க கூட முடியாது. இந்த இடத்துல நெஞ்சில் கத்தியில் குத்துனது. அப்போ என் மனசு எவ்வளோ, அந்த வலி எவ்வளோ இருந்திருக்கும். எவ்வளோ அழகாக இருப்பேன் தெரியுமா? அவ்வளோ நீ அழகா இருக்கிற நாசனமாக்கிட்டான். என்ன ஒண்ணு, கொஞ்சம் தைரியமா இருக்கிற, அதெல்லாம் அவனால அழிக்க முடியாது. இனிமே அவன் என் கிட்டக்கு வர முடியாது. தனக்கெனவே திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இருந்து தனது அப்பா இல்லாத குறையை தீர்த்து வைத்த தம்பியின் முகத்தை கடைசியில் உயிரோடு பார்க்க முடியவில்லை என்று அழுகிறார் திருச்சியை சேர்ந்த அமுதா. அக்கானா உயிர், நான் தான் அவனுக்கு உயிர். நான் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டனால நம்ம அக்காவை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு பையன் கல்யாணமே பண்ணிக்கல. எனக்காண்டி வாழ்ந்த பையன். எங்க பையனை வளர்த்ததே அந்த பையன்தான். இந்த பையன் குடிச்சு மஞ்ச காமலை ஏறிடுச்சு. மஞ்ச காமலை வரவும் அம்மா மெட்ராஸ் கொண்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரி. இங்கே எல்லா ஆஸ்பத்திரியும் வச்சு பார்த்தோம், முடியல. அதனால மெட்ராஸ் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா ஒரு ஆள் தான் கூட்டிகிட்டு போனாங்க தம்பி அங்கே இறந்துட்டான் ட்ரெயின்லேயே. தம்பி அம்மா எனக்கு நாள் குறிச்சிட்டாங்க, அதனால் இறந்துடுவேன், நான் வீட்டுக்கு போய் செத்து போயிடலாம் அக்காவை பார்த்துட்டு, அக்காவையும் அக்கா பிள்ளையும் பார்த்துட்டு இறந்து போயிடுறேன், வீட்டுக்கு போய் செத்து போயிடலாமான்னு வந்து தம்பியை கூப்பிட்டு வந்துட்டாங்க. தம்பி ட்ரெயினில் ஏறி வந்துட்டான். வர்ற வழியிலேயே விழுப்புரம் தாண்டி இறந்துட்டான். எல்லாமே வெந்துருச்சு, உடம்பு ஃபுல்லாகவே வெந்து போச்சு. நுரையீரல் எல்லாமே ஒன்றுமே இல்லை, எல்லாமே வெந்துருச்சு. எல்லாமே ஒரு இதாகிடுச்சுமா, அது ஒன்றும் செய்ய முடியாது. திருமணமான 5 வருடத்தில் கணவனை இழந்து நிராதரவாய் நிற்கும் அம்சா தையல் தொழிலை செய்து தனது 2 குழந்தைகளையும் வளர்த்து வருகிறார்.
தன் 2 பிள்ளைகளின் எதிர்காலத்தை மட்டும் பாதுகாப்பு செய்தால் போதும் என்கிறார் இவர். வீட்டில் அப்பா அம்மா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பையன் ஒரு எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. முதல் பையன் பொறுத்த பிறகு அவர் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிச்சிட்டே இருந்தால் அப்புறம் 2வது குழந்தை 6 மாதம் இருக்கும்போது இறந்துட்டார். ரொம்ப உடம்பு முடியாமல். எனக்குன்னு யாரும் பார்க்கவோ ஆதரவு செய்யவோ யாரும் இல்லை. ரொம்ப கஷ்டத்தில் இருக்க, ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டு இதுக்கே எங்களுக்கு ரொம்ப இந்த வருமானத்தை வச்சு என்னால் எதுவும் சமாளிக்க முடியல. பசங்களுக்கு தேவைன்றது எது படிக்க வைக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஒரு நோட்டு புக் வாங்குறதுக்கோ என்னால் தேவைக்கு அளவு இல்லை. கூட்டு சேர்ந்தவர்கள் சரியில்லாததால் தன்னையும் குழந்தைகளையும் தன் கணவர் நிர்கதியில் நிறுத்திவிட்டு இறந்துவிட்டதாக சொல்கிறார் லலிதா. குடிச்சு 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 ஆனஸு பான்பிராகு அது இதுன்னு போட்டு தண்ணி அடியே நம்பும் தண்ணி குடிப்பாப்படி. காலையில் எழுந்திரிச்சா அதுதான் வேலை. எழுந்திரிச்சி குடிப்பாப்பில் தறி தான் நெஞ்சிட்டு இருந்தேன் அப்படி. அப்புறம் மரவேட்டை போகல போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படி. செட்டு சேரல, செட்டும் சரியான செட்டு இல்லை. எல்லாம் நல்லா செட்டு கிடையாது. எல்லாம் குடிச்சிட்டு குடிச்சிட்டு குடிச்சு நம்ம அடிச்சிட்டேன் அப்படி. கேட்டாலும் வீட்டில் கேட்டாலும் சண்டை. நாங்களும் கேட்காதே விட்டுட்டோம். எப்படி குடிச்சிட்டு சரி கேட்காதீங்களே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம். அதை மீட்டிங் குடிச்சு குடிச்சு ரெண்டு வருஷம் ரொம்ப இதாக இருந்தேன் அப்படி. அப்புறம் படுத்துக்குது நாங்கள் இறந்துட்டோம் அப்படி. இப்போ நாங்கள் நம்ம பிள்ளைகளை வச்சுட்டு நாங்கள் வெளியே சிரமப்படுறோம். நாங்களும் 3 பிள்ளைகளை வச்சுட்டு நான் சிரமப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன். அதுமாரி நான் என்னோட குடும்பம் யாரும் வரக்கூடாது. இவர் மதுரையைச் சேர்ந்த ஆறுமுகம் பாட்டி. குடிப்பழக்கத்தால் தன் கணவன் தன்னை விட்டு பிரிந்து போய் 27 வருடங்கள் ஆகியிருந்தாலும் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது கூட தெரியாமல் வாழ்ந்து வருகிறார் இவர். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். மதுவினாலதே இவ்வளோ தொலைக்கு கஷ்டப்பட்டதுன்னு இப்போதான் புரியுது. புரியலாம் எங்களுக்கு. ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மதுவினால நம்ம வீட்டுக்கார நம்மளெல்லாம் விட்டுட்டு ஓடினாரு. குடிச்சு விட்டு அங்கிட்டு ஓடி போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் வரவே இல்லை, எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. இன்னைக்கு எங்கே இருக்காரா செத்து போயிட்டாருன்னு கூட எங்களுக்கு தெரியலை. என் மையன் அப்பானா யாருன்னு கேட்குறேன். அவனுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை. எப்படி நீ என்னால் பேசுறது கூட எனக்கு அவனுக்கு பதில் சொல்லக்கூட என்னால் முடியலை. அந்த அளவுக்கு நான் இப்போ இருக்கேன். அவங்க அப்பா விட்டுட்டு போய் 25 வருஷம் 27 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் ஒரு கஷ்டத்தோடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் உயிரோட இருப்போமா நானும் சாவமானு கூட நினச்சேன். ஆனால் பிள்ளைகளுக்காக இருந்து ஆகணும் என்று இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்று வரை இந்த துயரத்தோடு வாழ்வதற்கு ஒரே காரணம் தன் பிள்ளைதான் என்கிறார் ஆறுமுகம் பாட்டி. என் மயனுக்கு 15 நாள் பிள்ளை அவர் போவையில். அன்றைக்கி அவனுக்கு 27 வயசாச்சு. யாருக்கு பிறந்தேன்னு கேட்குறியா அந்த பையன். ஆனால் பதில் சொல்ல முடியலை. அவன்கிட்ட எல்லோட்ட போயிட்டால் பதில் சொல்ல முடியலை. கேள்வி கேட்டால் திருப்பி பதில் சொல்ல தெரியல என்னால். அப்பாக்கிட்டேன் பிறந்தேன்னு சொன்னால் எப்படி எனக்கு உலகம் நம்புமா? அந்த அளவுக்கு நான் ஆளாக்கிட்டு இப்போ வருத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நானும் கொஞ்ச நாளில் செத்து போயிட்டா பிள்ளை அனாதையாக போயிடுவேன்னு உயிரோடு இருக்கேன். இந்த பெண்களின் கதறல்கள் தமிழகத்தில் ஒவ்வொரு ஊரிலும் தெருவிலும் இருக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்களின் உதாரணம்தான். தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் குடியால் அப்பாவை இழக்கும் குழந்தைகளின் ஏக்கங்களும், கணவனை இழந்து வாடும் மனைவிகளின் துயரங்களும், மகன்களை இழந்து வாடும் அம்மாக்களின் அழுகைகளும் இந்த அரசாங்கத்தின் காதுகளை எட்டுமா? மதுக்கடைகளை மூடுமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.